இன்றைய நாளுக்கான நாங்க சமகால என்ன எழுத இல்லை இலக்கியம் வாணி சமுதாய நான் போட்டிருக்கிறேன் வாணி பதிவில், நான் அடுத்த யூடியூப்ல வேணதா போட்டு எதில் போட்டுக்கிறீங்க? யூடியூப்ல இதில் போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்க. ஜெயம் தங்கராஜ் அவர்கள் மட்டும்தான் இருக்குது. இல்லை என்னிடம் இருக்கணும். பிளேலிஸ்ட்லையா? எதில் போட்டுக்கிறீங்க? இல்லை பிளேலிஸ்டில் போட்டிருக்கிறேன். என்ன பேரில்? இலக்கியம் இதில் போட்டிருக்கிறேன். இல்லை இலக்கியத்துக்குள்ள அது வேலை செய்யாதே. ஏன் இருக்குது இலக்கியம்? இலக்கியம் இருக்குது பாருங்க, இருந்தால் நல்ல விஷயம் பாருங்க பார்க்குறேன். இருக்கு வாணியங்கள நான் முந்தி எழுதுறேன், அப்படித்தான் எழுதி கொண்டு வந்தேனா. இலக்கியம் அதுல பதிவு விடாதுன்னு நினைக்கிறேன். போட்டீங்களா? நீங்க பதிவுங்களா? ஓ, பஞ்சான் போட்டேன் நான். இலக்கவே போட்டா பதிவு, பெற்றோர் தெய்வம் போட்டா பதிவு, இலக்கியம் எனக்கு தெரியல. நான் பார்த்த முதல் பார்த்தேன், நான் இருக்கேன். நான் அப்படி ஒரு முறை போடுற மாதிரி தான், கவிதை போடுற மாதிரி தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் நடாமனர் போட்டிங்களா, நீங்கள் போட்டிங்களா? நான் போட்டேன் நான் யூடியூப்ல. அப்போ நான் சில நடாமன் கூட விட்டார் வரியா. இலக்கியம் அப்போ நான் தாரன் வாணி. நான் தான் இப்போ கொஞ்சம் பாருங்க, நான் பார்த்துட்டு வருதேன். புதன் இலக்கியம் பாருங்க பார்க்குறேன். இலக்கியம் இலக்கியம் 5. இப்போ இலக்கியம் வேலை செய்யுது, ஆனால் உங்களோட காணமே பாருங்க வரேன். ஜெயா நடசன் அவர் இல்லை, உங்களோட வரையில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே ஜெயம் தங்கராஜ் அவர் மட்டும்தான் தந்திருக்கிறார் இதுக்குள்ளே. இப்போ இலக்கியம் வேலை செய்யுது, ஆகவே அதுவும் வேலை செய்யுது. வேலை செய்யுதா இலக்கியம்? அதுக்கும் வாழ்த்துக்கள். வரையிலையா என்னடா? இல்லை உங்களோட வரையில் இதுக்குள்ள. இப்போ கவிதை எல்லாம் நீங்கள் கவிதை நீங்கள் போடுறதானே? நான் தான் போடுறேன். நான் பிளேலிஸ்டுக்கெலாம் போடுறேன். இதுக்குள்ளே இல்லை, உங்களோட வர இல்லை. இலக்கியம் இதெல்லாம் ஜெயம் தங்கராஜ் அவர் மட்டும் தான் இருக்கிறார். தெரியலை தாருங்கலாம். குட். இப்போ அதுவும் வேலை செய்யுது. ஓகே, இப்போ இல்லை, போன அளவு செய்யிருக்கலாம், நான் பார்க்க இல்லை செய்யறலண்டு. இதான் இது அடுத்த சிந்தனை. ஒரு நாள் பார்த்து போட்டு வரையிலன்னு அப்படியே மூடி வைக்க கூடாது, தட்டி பார்க்கணும். நேவிஸ் பள்ளி சொல்ற மேல உயரங்க. நான் வந்து இந்த மணி நேரம் இலக்கியத்துக்குள்ள 15 சூரியன் உதிப்பதிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை மனிதனோடி இல்ல கிளியர் இல்ல, எழுதித்தானே வச்சிருப்பீங்க. மக்கள் பொருளாதார நெருக்கடியால் கடன் என்னென்று தெரியும். புதன்கிழமைக்கான சமகால இலக்கியம் 670 கனநாளை பிறகு எழுதுறேன். 5 மாசம் கடைசியாக 5ஆம் மாசம்தான் எழுதினான். இப்ப 7ஆம் மாசத்தில் எழுதுறேன். மனிதன் வாழ்வதற்காக ஓடுகின்றார். காலை சூரியன் உதிப்பிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை மனிதன் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றான். சிறு குழந்தை நடைபயிலும் போதே ஓட்டம் ஆரம்பிக்கின்றது. காலநிலை மாற்றத்தில் பறவைகள் நாடு விட்டு நாடு செல்கின்றன. தாய மக்கள் பொருளாதார நெருக்கடியால் கடன்பட்டும் நாடு நாடாக ஓடுகிறார்கள். யுத்த நோக்கில் விமானங்கள் எதிர்நாட்டுக்கு ஓட்டம் மாறி மாறி ஓட்டமாய் ஓடுகின்றன. விண்வெளி ஆய்விற்கு விஞ்ஞானிகள் ஓட்டம், கல்வி கற்க பிள்ளைகள் பாடசாலை ஓட்டம், நோயாளரை காப்பாற்ற ஊழியர்கள் ஓட்டம், பிள்ளைகளை படிப்பதற்கு ஆசிரியர்கள் ஓட்டம், முதியவர்கள் கிளினிக் செல்ல ஓட்டம், பிரஷர் சுகர் என பலரும் ஓட்டம், பணம் உழைக்க இரவு பகலாக குடும்பமாக ஓட்டம். இப்படி
இப்படி ஊட்டங்கள் பல வகை. ஓடுவதன் நோக்கம் சரியாகத்தான் இருக்க வேண்டும். அவசர ஓட்டங்கள் மூலம் வீதி விபத்துக்கள் அதிகம், மரணம் அதிகம். பிள்ளைகளுக்கென பெற்றோர் இரவுகளாக பணம் சேர்ப்பதில் ஓட்டம். ஆனால் பெற்றோர் இறுதிக்காலம் தேடுவாரற்று அற்றவராய் போய்விட்டு ஓட்டவன் நடையுமாக திரிந்தவர்கள் அநாதைகளாக்கப்படுகின்றனர். காப்பகங்களில் விடுபட்டு கோச் பார்க்கவும் நேரமில்லாத வேலைக்கு பணம் தேடி ஓடுகிறார்கள் பிள்ளைகள். நாங்களும் எங்களோட பணியில் ஓட்டத்தில் நாங்களும் அதிபரோடு ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். நன்றி. பணம் தேடி ஓடுங்க, ஆக்களை மதிக்காமல் இருக்காதீங்க. மதிங்கோ, பணத்தை வச்சு கொண்டு ஆக்களை மதிப்போடு செய்யாதீங்கோ. நன்றி. வணக்கம். சிறப்பு, நல்லது, வாழ்த்துக்கள். நேவிஸ்வரம் சார் வாங்க. நான் என்னது சொல்ல, நான் சும்மா ஒரு சின்னதை வந்து சும்மா புத்தகத்துல இருக்கிறத நான் வாய்வாத்தியார் சமகால இலக்கியத்துக்காக சமகால இலக்கியம் கொஞ்ச நேரம் 184 பலவீனம் என்று சொல்லல நான் தாரன். பலவீனம் என்பது நமது கண்ணுக்கு தெரிவதல்ல, ஆனால் இவற்றின் வேர்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கின்றது. பூமி எப்படி ஒரு வேர் பூமிக்குள் எப்படி மறைந்திருக்கின்றதோ அதே போல் பல விஷயங்கள் நம்முடைய ஆழ் மனதில் உடைந்து கிடக்கின்றன. பல நேரங்களில் நாம் பலவீனங்களை களைய முயற்சி எடுக்கின்றோம் என்ற பெயரில் மேலே உள்ள மரத்தை மட்டும் வெட்டுவதில் கவனமாக எடுத்து மரத்தை வெட்டுகின்றோம். ஆனால் சில மேலோட்டமான ஆனால் இந்த பலவீனங்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கின்றது. மேலோட்டமாக நாங்கள் பலவீனத்தை கலந்து விட்டோம் என்று நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் கீழே உள்ள அந்த வேர்கள் வெட்டுப்படாததால் அந்த வேர்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டு இருக்கின்றன. இதனால்தான் எங்கள் பலவீனங்களை களைய நாங்கள் முயற்சி எடுத்தும் சில குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த முயற்சிகளை மேற்கொள்ள முடியாமல் தட்டுத்தடுமாறி வாழும்போது நாங்கள் செய்கிற முயற்சிகள் அனைத்தும் விடலில் சிறைத்த நீர் போல மாறுவதை பார்க்கிறோம். எனவே நாங்கள் இந்த முயற்சி எடுத்து என்னுடைய முயற்சி சிறப்பான ஒரு முயற்சியாக அமைய வேண்டும் என்றால் தடையாக இருக்கும் அனைத்தையும் அகற்றிவிட்டு பலவீனத்தினுடைய அந்த முழு இது எங்கே இருக்கிறது அறிந்து ஆராய்ந்து அதை களைய முற்படுவதுதான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பலம் கொண்ட மனிதர்களாக வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டு சிறிய இலக்கியம் சிறிய இலக்கியம் பலவீனம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நவுலாவும் வந்து உடனே சொல்றேன். ஏனென்றால் இன்றைய வெப்பம் அதிகரிக்கின்ற வெப்பம் வந்து அதாவது சூழல் மாற்ற நான் என்னுடைய இலக்கிய பகுதிக்காக சொல்லுகிறேன். இலக்கிய பகுதி இணைந்து கொள்பவள் நகுலா சிவநாதன். சூழல் இன்று அதிக வெப்பமாக இருக்கின்றது. காரணம் சூழலில் உள்ள வெப்பநிலை மாற்றத்திற்கு சூழல் அழுக்காதல் ஒரு காரணமாக இருக்கிறது. அதாவது சூழலானது மாசுபடுத்தப்படுகின்றது என்ற ஒரு நிலையில் பார்த்தோமென்றால் இன்று அதிகரிக்கின்றது வெப்பம். அதாவது காலநிலை மாற்றம் காண்கின்றது. இதற்காகத்தான் G7 மகாநாடுகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த காலநிலை மாற்றத்தை நாங்கள் தணிக்க வேண்டுமாயின் ஒவ்வொருவரும் பிளாஸ்டிக்கையோ அல்லது தேவையற்ற பொருட்களையோ வெளியால் எறிந்து மாசுபடுத்தாமல் இருந்தால் ஓரளவுக்கு நல்லது. அடுத்தது வந்து இப்ப பனி பகுதிகளில் இருக்கின்ற பனி எல்லாம் உருகி நாட்டுக்குள் வருவதாகவே இப்பொழுது தெரிகின்றது. அப்ப இந்த அதிகரித்த வெப்பம் எதிர்காலத்துல எண்ணவள உற்பத்திகள், பயிர் வளங்கள் இவர் எல்லாத்தையும் குறுக செய்துவிடும் என்பது விஞ்ஞானிகளின் கருத்து. அதாவது வெப்பநிலை அதிகரிக்க நிலங்கள் எல்லாம் பாலமாக வெடித்து சிதறுவதனால் பயிர்கள் கூட வளர முடியாத ஒரு துர்ப்பாக்கியம் இருக்கின்றது. அவை இந்த அதிகரித்த வெப்பத்தை கட்டுப்படுத்த வேண்டுமாயின் மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து நல்ல செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது இன்றைய இந்த சூழல் யதார்த்தமாக இருக்கிறது. அதாவது சூழலை நாங்கள் அழுக்காக கூடாது, மாசுபடுத்தாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை நான் இந்த இலக்கியம் மூலம் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாணி, நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் பொறுங்க கவார். ஓகே.
நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து இலக்கியத்துடன் வருகின்றார் ஜெயம் தங்கராஜ் அவர்கள். வணக்கம். நன்றி நவலக்கா, நன்றி. தட்டு கொடுப்பு நேரத்தில் பேசிக்கொள்வோம். நன்றி. எம் தங்கராஜ் அவர்கள் வாங்கோ. வணக்கம். இனிய வணக்கத்துடன் சமகால இலக்கிய நேரத்துக்காக நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா. தாயகம் சென்றதும் தாகங்கள் தீர்ந்ததும். பயணம் என்பது ஒரு சரித்திரம். சுற்றுலா செல்வது என்பது மனதின் கதவுகளை திறந்து புத்துணர்ச்சியை நுழைத்து தங்க வைத்துவிடும். அமைதி அனுமதி கேட்காதே உள்ளத்துள் உட்கார்ந்துவிடும். இன்பம் இறுக அரவணைத்து முத்தம் கொடுக்கும். நாளும் பொழுதும் உயிருள்ள இயந்திரமாக ஓய்வின்றி உழைத்தவருக்கு சுற்றுலா என்பது வரப்பிரசாதமே. விடுமுறை தாயகத்தில் கழிப்பதென்பது மகிழ்ச்சியில் குளிப்பதை போன்றது. பிறந்து வளர்ந்த ஊர் உறவென கூடித்திருந்த நிலம். புலம்பெயர் நாட்டின் மொழிகளுக்குள்ளும் கலாச்சாரத்திற்குள்ளும் புதைந்தவர்கள் அதிலிருந்து வெளிவந்து பழைய நினைவுகளை மீட்டுவது, அந்த கால கதைகளை சொல்லி பெருமை கொள்வதுமான அந்த நிகழ்வு என்பது சந்தோஷத்தை பருக வைத்துவிடும். பெற்றோரின் அருகாமையால் ஆனந்தம் கூடுகட்டும். கூட பிறந்தவரை பார்ப்பதால் சுமைகளும் சுகமாகிவிடும். மேலும் புதிய இடங்கள், புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள், எழில்களின் மொழிகளை பேசும் தாய்நாடு. பச்சை அடித்த வயல்கள், வானியட்டி தோடும் மலைகள், தாவி குதித்தோடும் ஆறுகள், காலையில் வானுக்கு வர்ணம் பூசும் ஆதவர், அழகை வரவழைத்து உபசரிக்கும் இயற்கை, விழிகளுள் விழுந்து இதய சுவர்களுள் ஒட்டிய ஓவியங்கள், மீட்டி மீட்டி சந்தோஷிக்கும் காவியங்கள், பறவைகள் இறகை விரித்து பறப்பதும் மனதுக்கு இனிமையே, தென்றல் தாலாட்டும் பூக்களை பார்ப்பதும் அருமையே. ஆச்சரியங்கள், அனுபவங்கள், ரசிப்புகள் இவைகளை உள்வாங்கிய புதியதோர் சூழல், இதுவரை வாழாத காணாத உலகு. மன அழுத்தம் விடைபெற்றுவிடும். சுற்றியிருந்த சிறிய வட்டம் காணாமல் போய்விடும். சுதந்திரம் பெற்றதைப் போல் ஒரு உணர்வு வாழ்க்கைக்கு ஊட்டப்பட்டுவிடும். உற்சாகம் நாட்களை சுமந்துவிடும். சுற்றுலா என்பது வாழ்க்கைக்கு எடுக்கும் விழா. சுற்றுலா பயணம் ஒரு வரம். பல அற்புத உணர்வினை தரும். வாழ்க்கையை ரசிக்க ஒரு வழி. சுற்றுலா, அதுவும் பிறந்தகம் செல்வது தீராத களி. நன்றி, வணக்கம். சிறப்பு, மிக்க நன்றி, வணக்கம். ஆனால் இப்போ பலர் சுற்றுலாவுக்கு போயும் இங்கே இருக்கிறது போலேயே இருந்துட்டு வருகிறார்களாம். ஏன்னா அங்கே இருக்கிறவர்கள்லாம் பெருசாக இப்போ அழைக்கிறது இல்லையாம், இவர்களும் போகிறது இல்லையாம் என்றெல்லாம் இப்போ கதைகள் வருகுது. அப்போ அதை போகிறத விட இங்கே இருக்கிறது பெற்ற போல தெரியுது இப்போ. நன்றி, வணக்கம். வாங்கோ, தட்டுக்கொள் பெத்தாங்கோ. வணக்கம் பாணி. நான் நால்வருடைய இலக்கியமும் கேட்டேன். ஜானதேசன் அவர்கள் மனித வாழ்க்கை பயணத்தை பற்றியதை பற்றி கூறியிருந்தார். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் பலவீனம் பற்றி, நகுலா அவர்கள் இன்றைய சூழல் வெப்பத்தை பற்றியும், மற்ற ஜெயம் தங்கராஜா அவர்கள் தாயகம் சென்றதும் தாகங்கள் தீர்ந்ததும் அவருடைய சுற்றுலாவை பற்றி கூறியிருந்தார். அதுவானி நான் நினைக்கிறேன் அவருடைய பக்கம் அவ்வளவு மகிழ்வை தந்திருக்கிறது. ஆமாம், அந்த மகிழ்வை மிக அழகாக தந்திருந்தார். நால்வருக்கும் மனந்திருந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் பாணி. இல்லை, அதான் ஒருத்தர் இதுகளையும் பொறுத்து தானே. இப்போ அநேகமானவர் சொல்கிறது என்னென்னு சொன்னால், இப்போ இங்கே முதலே மாதிரி சொந்த பந்தங்கள் வீட்டுகளுக்கு வாரதுமே இல்லை. உண்மையிலே ஒரு காலத்தில் ஒருத்தர் போனாருன்னு சொன்னால் அந்த ஊரே நிற்கும். சரியா? சொந்த பந்தம் அப்படி இப்படி வாங்க போங்கன்னு சொல்லி அப்படி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து அப்படியெல்லாம் இருந்த காலம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு 1 2 3 பேர் வெளிநாட்டுக்கு போத்து வாங்கிட்டார்கள். அப்போ அதில் இருந்தோ தெரியல, வெளிநாடு இவங்க எந்த பிள்ளை தான் இருக்குதுன்றது போலையோ தெரியாது. இப்போ அந்த அழைக்கிறதெல்லாம் சரியான குறைஞ்சி போச்சு தான் இப்போ. அப்படித்தான் என்னது தங்கச்சியும் சொல்லியிருந்தது. முன்பு மாதிரி இப்ப இல்ல. இப்போ தாங்களே போய் அந்த இவர்களே போய் அவர்களை
பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய மனதில இப்போ வந்திருக்கு. போறவர்களுக்கு இருக்கு, இருக்கிறவர்களுக்கு இல்லை. இப்போ இருக்கிறவர்கள் நினைச்சா வரல, எல்லாரும் விட்டே ஓட்டம் இருக்குது. இப்போ ஓட்ட வசதி சரியா அநேகமாக விட்ட. ஆனால் நாங்கள் தான் போகணும் செலவழிச்சு. அப்புறம் அப்ப அப்படி மாறி போயிட்டு நிறைய. நான் நினைக்கிறேன் ஜெயன் தங்கராஜாவினுடைய பக்கம் மிக மகிழ்வாக போயிருக்கிறது. ஆகவே அவர் அந்த மகிழ்வை சொல்லி இருக்கிறார். ஆனால் நான் இப்போ கேள்விப்படுவதெல்லாம் நீங்கள் சொல்லுவது போலதான். ஆகவே அனைவற்றுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். முதல்ல மாதிரி இல்லை இப்ப. வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணி. ஓம் வாங்கோ. ஆம், இலக்கியங்கள் நால்வருடையதும் மிகச் சிறப்பாக இருந்தது. ஜெயன் தங்கராஜன் இலக்கியம் மிகச் சிறப்பாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் ஒரு உருளாப்பண்டு போகிறோம். அதாவது உருளாப்பண்டா எங்கட பாசையில சுற்றுலா. சுற்றுலாண்டு போனால் அனுபவிக்கத்தானே வேணும். ஏன் வீட்டுக்குள்ள இருக்கணும்? மலைகள், ஆறுகள், கடல்கள், அருவிகள், இயற்கையை முதல் ரசிக்க மனிதனுக்கு தெரிஞ்சாதான் அந்த இடங்களை ரசிக்கக்கூடிய நிலையை அவன் பெறுவான். உண்மையிலேயே இலங்கையில எல்லோருமே முழு இடத்தையும் பார்த்ததில்லை. காரணம் போர்க்கால சூழலே நிறைய காலங்கள் ஓடிவிட்டது. ஆகவே அவர் சொன்ன மாதிரி அந்த மலைகள், ஆறுகள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது ஒரு புத்துணர்வு எங்கள மனங்களில் வரும். அந்த பசுமை எங்கள மனங்களில் நிலைச்சு நிற்கும். அதன் இயற்கை அமைப்பு அதை ஆழமாக நேசிக்கும் போது எங்கள மனதில் ஒரு மகிழ்ச்சி வரும். இப்படி நாங்கள் சுற்றுலா போக மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேணும்னு போகிறோம். வீட்டில் போய் அடைஞ்சு இருந்து விட்டு வரக்கூடாது. ஆனால் என்னென்னால் இப்போ என்னுடைய மச்சால் போனவா 3 கிழமையும் வீட்டுக்கே இருந்தவா. என்னண்டா பாணி அவன் கால் இப்படி தொப்பியா வீங்கிட்டுதான். இங்க இருந்து கனடாவில இருந்து இலங்கைக்கு போவா. பாவம் அவ சொன்னா, ஐயோ கால் எரியுது, என்ன செய்யறன்னு தெரியாது. கோயில்கள் இதுகளுக்கு தான் அதுல போனதா. மேல மலைகள்ல ஏறியோ அந்த இதுகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ இல்லை. அப்ப யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே சும்மா சுத்திட்டு வந்தது அநியாயமா போச்சுது. அவ கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு பிறகு இலங்கைக்கு போனவா. அப்ப அப்படியான நிலையும் இருக்கு. இன்னும் பத்தவே இல்லை. 3 மாதம் இங்க வந்து கனடாக்கு இன்னும் பத்தேல. டாக்டர் சொல்றாராம் வைரஸ் இந்த தாக்கம் என்று சொல்றாரு. அப்ப இல்ல சிலருக்கு இப்ப பிளைட்ல போனாலும் கால் 12 மணி தேவை வந்து போறது வீங்கிறது தானே. அப்ப அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், பிறகு போயிடும். ஆனால் இவருக்கு தொடர்ந்து இருக்குன்னு சொன்னா ஏதோ ஒரு பிரச்சனை தான். அப்படி ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அன்றைக்கும் இருந்தது. அன்றைக்கும் இலங்கை போறாண்டா பயம். அவாக்கும் வீங்கிட்டு பலருக்கு வீங்குறதா ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அவ திருப்பி இப்ப லண்டனுக்கு வந்து அவக்கு ஓகேயா வந்துடு. இவைக்கு ஓகேயா வரே இல்லை. அதான் அப்படியான ஒரு நிலைமை இருக்கே, அனுபவிக்கவும் முடியாம இருக்கவும் என்ன அப்படியும் இருக்கும். இப்படி அதான் இப்ப கதிர்காம ஜாத்திரை போகின்றார்கள் கால்நடை. சரியா? அப்ப தம்பி போயிட்டு வந்துட்டு அவர் 1 வருஷம் போறவர். என்ன கேட்டேன், பார்க்க எங்களுக்கு சிம்பிளாம இருக்கு, ஆனால் அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி போக வேணும். தண்ணிகளுக்குள்ளால அந்த மிருகங்கள் அந்த இதுகள். அப்போ நான் கேட்டிருந்த பெண்கள் எல்லாம் முன்னெண்டு தம்பி உடுப்பு எல்லாம் மாற்றி கொஞ்சம் அவர்கள் பக்கம் கஷ்டமாக இருக்குமெண்டு. அவர் சொன்னா, அது நீங்கள் நினைக்கிறது இங்கே அப்படி இப்போ எல்லாம் யோசிக்கிற இல்லைக்கா. கடவுள் அந்த பக்தியோடு போனால் சின்ன பிள்ளையெல்லாம் இப்போ போகுதான். அப்போ அந்த எல்லாம் மனதில் பக்தியோடு போனீங்கண்டா எல்லாம் அது தங்களுக்கே தெரிகிறதும் இல்லையா. கால் நோகிறது தெரியாது. என்னென்றால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கராம் போனாங்கள். கராம்போ இரவு 8:30 மணிக்கு வீட்டிலேருந்து வெளிக்கிட்ட நாங்கள். உண்மையிலேயே அந்த முல்லைத்தீவை கொண்டு போன டிரைவர் நாங்கள் கேட்டோம், ஒரு இளம் டிரைவர் தான், உங்களுக்கு தெரியுமா பாதை எல்லாம் தெரியும், வாங்க வாங்க டீச்சர் எல்லாம் கூட்டி கொண்டு போனோம். நடு அந்த முல்லைத்தீவு காட்டு பாதை. அந்த பாதையே இப்படி இலங்கை வச்சுக்கிறது குன்றும் குழியும் இப்படி விழுந்தா இது. அதே நேரம் பாணி யானை வரும் அந்த பாதைக்குள்ளாட. கடவுளே 10-11 மணி அந்த பாதைக்குள்ள போய்க்க சரியான பயம். அந்த காரம் வந்து பெரிய எனக்கு பார்க்க அது ஸ்ட்ராங்கான காராயும் தெரியல. நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். அவர் பின்ன இந்த முருகண்டியில வரைக்கே இது என்ன அன்னாசிய வேண்டினவர். ஏனென்றா யானைக்கு கொடுக்கவாம், யானை கொடுக்க வேண்டாம், அது வேண்டி கொண்டு போடுவான். கடவுளே. அப்போ அந்த பாதை என்னென்னா மழையும் பெய்தபடியா கொஞ்சம் இருந்தது. அந்த கிடங்குகளுக்கு ரங்கீதனால சில நேரம் பிறண்டும் போகும். அப்படியான குன்றும் குழியும் பாதை. நான் நினைக்கிறேன்னு ஒரு 30 கிலோமீட்டர் அந்த பாதை இருக்கும். அவ்வளவு தூரம். இது எப்ப முடியுது அந்த நேரத்தையும் பார்த்து கொண்டு இந்த 2 மணி காலம் அந்த ஏனண்டா அதுதான் தான் ஷார்ட் கட்டாக பெறலாம் போகிற பாதை. இல்லாவிட்டால் இங்கே திருவோணமலை வந்து கந்தடா வந்து போகணுமா என்று சொன்ன யாழ்ப்பாணத்தில். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கும் அந்த பாதை திருத்தப்படவே.
அப்படியான பாதை கூடாக பயங்கரமான காட்டு மிருகங்கள் அதுக்குள்ளால cross பண்ணி கொண்டு வரும். நான் பார்க்க ஒரு சின்ன மான் ஒன்றைத்தான் நாங்க கண்டோம். ஆனா யானை வரையில கடவுளே வந்திருந்தா எங்கட நிலைமை எப்படியோ தெரியாது. அப்படி பயங்கரமான இது. அந்த நீங்க சொன்ன மாதிரி முருகா நீதான் துணை ரெண்டு கொண்டு போனபடியா அந்த கடவுள் காப்பாற்றி விட்டாரோ அப்படின்னு நினைச்சு ஒரு நம்பிக்கை தான் எல்லாரும் நம்பிக்கை, அந்த வயதானவரெல்லாம் போவார்கள் தானே. அப்போ போயிட்டு அப்படி அவர் போயிட்டு அங்கே அப்புறம் அந்த படியெல்லாம் ஏறி தனக்கு 1.5 மணித்தியாலும் எடுக்குமா படி அவ்வளோ ஏறி போயிட்டு வாரத்துக்கு அது ஒன்றுமே தங்களுக்கு தெரியறலக்கான்னு சொன்னார். உண்மையில் பக்தி தான். அதான் உண்மைதான். கடவுளை நம்பினோ கைவிடப்படாருன்னு நாங்கள் அந்த நேரம் இப்ப நான் திருப்பதியில 1376 படி ஏறினேன். அப்ப யோசிக்க அண்ணன் விறுவிரண்டு ஏறியெல்லாம் 3.5 மணித்தியாலம் பிடிச்சது. அடுத்த நாள் காலை நோயில ஒன்றுமே நோயில ஒரு வலியும் இருக்கல. அப்ப முருகன் அருள் தானே என்ன பெருமாள் அருள் தானே என்று நினைச்சேன். அப்படியே அந்த ஒவ்வொருத்தருடைய மனதின் சிந்தனையை பொறுத்தும் அமையும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. இலக்கியம் தான் அந்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றியா வணக்கம். மீண்டும் வணக்கம் மணியக்கா. நேரம் போயிட்டு நினைக்கிறேன். வெப்பம்தான். வெப்பம் பற்றி நம்புகிறோம். இவ்வழியில் அதன் வலியால் வெப்பம் அதிவியர் நிலைமை ஆக பிறந்தோம் வாழ்ந்தோம். ஆம், வெப்பம் தனிநிலையில் வாழ்கின்ற சற்று மாறுபட்ட மாறுபடினம். வெப்பத்தில் பரம்பரையுடையோர் மக்கள் நிலை என்ன? ஏன் மத்திய கிழக்கு மக்களின் கூலியால் மக்களின் நிலை என்ன? எதிரில் நான் பார்த்ததுண்டு. ஏர் கண்டிஷன் காரில் நாங்கள் வேலை விட்டு வரும் பொழுது வெளியில் உச்ச நிலையில் கட்டிட வேலை செய்வார்கள். அவர்களின் நிலையை நாங்கள் உணர்ந்து கொண்டுதான் வருவோம். அவர்களின் நிலை என்ன? இங்கு ஆகோ ஊகோ என்று ஓடுகின்ற வெப்பத்தை விட 2 சென்டிகிரேட் கூடிய வெப்பம்தான் அங்க பழமையான வெப்பநிலை. ஜெயமோர்கள் சுற்றுலாவை பற்றி கூறினார், நன்றாக கூறினார். நாங்கள் எங்கள் நாட்டின் நிலை, எங்கள் நாட்டின் வெப்ப நிலையையும் நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. எங்கள் நாட்டில் உள்ள இயற்கை வளங்களை நாங்கள் பார்த்தோமா என்பதும் ஒரு கேள்விக்குறி. எனவே எங்கள் நாட்டில் தற்போது நிலைமை சுற்றி பார்ப்பதற்கு வைத்தது. ஆனால் எங்கள் நாட்டிற்கு சென்று நாங்கள் சுற்றுலா போனோம், ஹாலிடே போனோம் என்று சொல்வது என்னை பொறுத்தளவில் அதை பொருத்தமற்றது. அது என் நாடு, என் நாட்டுக்கு போவது சுற்றுலாவுக்கு போவதாக நாங்கள் இங்கு வந்து போவது பொருத்தமற்ற செயல் என்று கூறி ஓட்டம் எங்கள் சக்தி. அதாவது நான் பல வருடங்கள் கதிர்காமத்துக்கு நடந்து போயுள்ளேன். நடந்து வரும்பொழுது வாகனத்தில் வருவது, பொத்துவிலிருந்து நாங்கள் நடக்கிறோம். எங்கள் ஊரிலிருந்து நடப்பது இன்னும் கொஞ்சம் கூடிய காலம் எடுக்கும். பொத்துவிலிருந்து போவது, பொத்துவிலிருந்து போகும் பொழுது பாலமையிலிருந்து 6 மைல் வரும். இடையில் பல இடங்கள் சன்னியாசினர். இடையில் 2 நாட்கள் தங்கி அங்கத்திய திருவிழாக்களும் பார்த்து அந்த பொந்தமலை தாண்டியவுடன் தான் அந்த என்ன மிருகங்கள் வாழும் சுதந்திரமாக வாழும் அந்த பிரதேசம் கேட் போட்டு இருப்பார்கள். அது அந்த வேளையில் பிறப்பார்கள், மற்ற வேளையில் பிறக்க மாட்டார்கள். அதன் ஊடாக 10 நாள், குறைந்தது 8 நாள் நடுக்காட்டில் வழியாகத்தான் நாங்கள் செல்வது. மிருகங்கள் பலரும் நாங்கள் காண்பது. அதில் நாங்கள் காப்பாற்றப்பட்டு வந்தது ஒரு பக்தி நிலை என்றது ஒரு பக்கம். அவரவரின் மனோநிலை அதை விட கூடியது. எனவே துணிவுதான் துணையாயிருந்து அந்த முருகப்பெருமானை போய் வணங்கி வந்தது. எனவே நாங்கள் மார்பு தட்டி சொல்வது அது
பக்தியாய் இருந்தால் பக்தியால் காப்பாற்றப்பட்டது, துணிவாய் இருப்பவர்கள் துணிவே துணை என்பதை நாங்கள் நான் நடந்து சென்று வந்த நிகழ்வு பல வருடங்கள் விவரிக்கலாம், நானூற்றாக விவரிக்கலாம், அது 30 ரசனைகளும். தற்போது அந்த நிலை அல்ல. படையினரும் உதவி செய்கிறார்கள். நாங்கள் கையில் தான் எல்லா சாமான்களும் தோளில் தலையில் சுமந்து கொண்டுதான் 10 நாளைக்குரிய சாப்பாடு, தேங்காயிலிருந்து அரிசியிலிருந்து எல்லாம் சுமந்து போய்த்தான் நாங்கள் சமைத்து சாப்பிடுவது. வேறு வழி இல்லை. இப்போது படை உள்ளதாம், படையினர் சாப்பாடு கொடுப்பதாம், பல வசதிகளை செய்து கொடுக்கிறார்களாம் என்று அறிந்தேன். அது என்ன உண்மை என்று தெரியாது. நாங்கள் கட்டகாமம் செல்லும் மட்டும், அதற்கு அங்காலும் செல்லும் மட்டும் நாங்களே கொண்டு போற சாமான்கள் தான் சமையலும் உணவுகளும். இப்படி நாங்கள் நடந்து சென்ற நான் இருமுறை மற்றவர்களை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, நேரம் போகுது. வளர்ந்தது எனக்கு ஒன்றும் வரவில்லை, கவனமாக வந்தது. இதுதான் என்ன அனுபவமும் உண்மை. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சமகால இலக்கிய நேரம். நன்றி, வணக்கம்.